வந்தாரு இவரு யாரு, ஹாரிசா இப்னு சுராகா. நானும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சரி, முதல்ல பையன் தான், எப்பவுமே தாய் பசங்களுக்கு தான் முன்னுரிமை. சொல்லுப்பா. இல்ல, ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போறாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, கட்டாயப்படுத்தல, ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, போய் ஷஹீதாகணும்னு ஆசை இருக்கு. ஒரே ஒரு தாய பார்த்து கொள்றதுக்கு ஆள் இல்லைங்கிறது நல்லா தெரியும், கன்ஃபார்ம். அந்த கிழவி என்ன செய்யும், யார் ஊட்டுவா, யார் பாப்பா, யார் படுக்க வைப்பா, யார் குளிக்க வைப்பா, எல்லாமே இந்த பையன் ஷஹீதாகணும். ஆனா நம்ம மனசுல இருந்துச்சுல்ல, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு. நீ போகணும் தானே, கிளம்பு. எந்திரிச்சு 2 நெத்தியில முத்தம் கொடுத்து ஒற்றை கிளவி கைய புடிச்சிட்டு ஊர் எல்லை வரை வந்து பதிலுக்கு எல்லாரும் போகிற போது, எக்கேடோ கட்டு போகிறேன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஆதரவு இல்லாத கிழவி அனுப்பி வைத்து விட்டது, திரும்பி வந்துருச்சு. பதிர் முடிந்தது, பதிர் வெற்றி, பதிர் வெற்றி. எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். துரதிருஷ்டவசமா ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுமா, பதிலே தொடங்காததுக்கு முன்னால முதல் நாள் நைட்டு எதேச்சையாக தவறாக ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார். கிணத்துல தண்ணி குடிக்க போனாரு. கிணத்துக்கு பாதுகாவலராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருந்தாங்க. தண்ணியில் விஷம் கலக்க யாராவது வரக்கூடும், கிணறை அபகரிக்க யாராவது வரக்கூடும், வந்தா கரெக்டா சொர்கிறணும்னு சொல்லி குறி தப்பாதவரை அங்கே நியமித்தார்கள். அவரு ஹிப்பான் என்று வருகிறது, ஹுபாப் என்று வருகிறது. தொண்ட குழியில அந்த குரல் வளைக்குள்ள விட்டா அந்த வளைக்குள்ளேயே போகும். கண்ணி இமையில கருவிழிக்குள்ள போகும்னா கருவிழிக்குள்ளேயே போகும். அவர் தான் அங்க உட்கார்ந்திருக்காரு. ஹாரிசாவை முன்பின் பார்த்ததில்லை. நள்ளிரவு நேரம், விளக்குகள் இல்லாத காலத்தில் தண்ணி குடிக்க வந்த ஹாரிசாவை சரியாக விட்டார். குரல் வழியில பாய்ந்து உடனடியாக வஃபாத். இந்த காத்து கொண்டிருக்கிற கிழவி மூதாட்டி ருபைய்யக்கு இந்த உலகத்தில் ஆறுதலுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லை. ஆனா தெரியல, பத்ர் முடிச்சு எல்லாரும் வர்றாங்க. வரவேற்கிறதுக்கு குடும்பம் எல்லாம் மதீனா பூரா வாசலுக்கு வந்துருச்சு. இப்ப இருக்கிற குபா பக்கத்துக்கு பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் எல்லாம் வந்து பத்ருக்கு வரவேற்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அம்மாவும் நின்னுச்சு. ருபைய்யா பின்த் ஹாரிஸ், பையன் வருவான், பையன் வருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாகத்தான் வருவார்கள். எல்லாம் வர வர ஆரம்பிக்க 2 பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. 2 பேரா வர்றாங்க, அவங்க குடும்பம் போயிருது. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஆட்சிகள் வர்றப்ப இருக்கிற நிலைமை மாதிரி, நம்ம ஆட்சி எப்ப வருவாரு எப்ப வருவார், வர வர ஒவ்வொரு குரூப்பா போகும். சில பேருக்கு அவசரம் பொறுக்க முடியாம மௌத்தோ ஹயாத்தோ எங்கான்னு இருக்காரா அப்படின்னு வர்றவர்கிட்ட கேட்பாங்க. ஆமா ஆமா, அவரு சாமானம் எடுத்துட்டு இருக்காரு, வருவாரு இல்லையா. வர 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 எல்லாரும் போறாங்க. இந்த அம்மா காத்து கொண்டு இருக்கிறது. யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பொறுமை இழந்து கேட்டுருச்சு, என் பையன் ஹாரிசா வர்றானா, என் பையன் ஹாரிசா பின்னாடி வர்றானான்னு கேட்டுச்சு. இந்த கேட்டவரு கொஞ்சம் மெதுவா சொல்லிருக்கலாம், கொஞ்சம் இங்கிதமா சொல்லிருக்கலாம். அவர் என்ன அவசரமோ டப்புன்னு போட்டு வேற மாதிரி உடைச்சிட்டாரு. ஹாரிசாவெல்லாம் இல்ல, அதெல்லாம் இறந்துட்டாரு, அவர் ஷஹீதெல்லாம் ஆகல, போரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவ்வளவுதான், இருக்கிற ஆர்வம் எல்லாம் போன அந்த கிழவி அப்படியே நிக்குது. வீட்டுக்கு போகல, போக மாட்டேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் வரட்டும், போகவே மாட்டேன், அங்கேயே நிக்குது. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் கேட்கல, என் பையன் எங்க வந்தாரா, கேட்கவே இல்லை. கடைசியாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கிதாபுல் ஈமான்ல, கிதாபுல் மகாஸில, சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸினுடைய இப்போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது. ஹாரிசாவினுடைய தாய் ருபைய்யா போய் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், ரசூலல்லாஹ் ஐன ஹாரிசா, ஹாரிசா எங்க? என் பையன் சொர்க்கத்துல இருந்தான்னா, ஷஹீத் ஆனான்னா, நான் அவன் ஆசைக்காக இதை நான் பொறுத்து கொள்ளுகிறேன், பொருத்தி கொள்ளுகிறேன், பேசாமல் போய் விடுகிறேன். அப்படி அவன் ஷஹீது மட்டும் ஆகல,
மௌத்தான் போனான். அவன் வெறும் இறப்பு தான், பாயில் படுத்து மரணம் அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த மதீனாவுல ஒப்பாரி வைப்பேன். எப்படி ஒப்பாரி தெரியுமா? மதீனாவினுடைய வரலாறுல இதுவரையும் எந்த பொம்பளையும் தன் மகனுக்கு இப்படி நடுவீதியில ஒப்பாரி வச்சது இல்லைன்னு ஒரு 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 ரெக்கார்ட் ஆகணும். நான் அந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்து பெருமானாரை பேச விடவில்லை. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஒப்பாரி வைப்பேன். நிகழ் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலே கண்ணீர். யோசித்து பாருங்க, அந்த பையனுக்கு இந்த அம்மாவை தவிர யாரும் இல்ல, இந்த அம்மாவுக்கு அந்த பையனை தவிர வேற யாரும் இல்ல. வாழ்க்கையே சூனியமாகி போகிற, நாளைக்கு என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் மூதாட்டி குச்சியோடு நிற்கிறாள். தன் மகனுடைய செய்தி இப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏ ருபையா, ஹல் ஹுனக ஜன்னத்துன் வாஹிதா வ அன்ன இப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அஅலா. நீ என்ன அங்க ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சியா? எக்கச்சக்க சொர்க்கம் இருக்கிறது. தாருல் முகாமா இருக்கிறது, தாருல் கரார் இருக்கிறது, தாருஸ் ஸலாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஃபிர்தௌஸ் இருக்கிறது. உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸுல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறான். ஒன்றும் சொல்லவில்லை. அஹ்தஸிபு வ அஸ்பிர், நான் பொறுமை காக்கிறேன், என் மகனை நன்மையாக கருதுகிறேன்னு திரும்பி அப்படியே குச்சியை ஊண்டிட்டு போற கிழவியின் வரலாற்றை சீரத்து நபியிலே நாம் வாசித்து பார்க்கிற போது, இந்த சமுதாயத்திற்கான இளைஞர்கள் ஒரு காலத்தில் பெரும் கிடைத்தற்கரிய பொக்கிஷங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு எங்க போய் தேடுவது? காதலிகளுக்கு பின்னாலே தேடுகிறோம், டாஸ்மாக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான இடங்களுக்கு பின்னாலே தேடுகிறோம், மோசமான கொள்கைகளுக்கு பின்னாலே தேடுகிறோம். பெற்றோர்களை, பெரியவர்களை மதிக்காத, சொல்படி கேட்காத, அவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பின்னாலே தேடுகிறோம்.